தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம். சட்டசபை கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ விவாதங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இதுல அமைச்சர் புசி ஆனந்த், அவர் பிசி ஆனந்தா புசி ஆனந்தா அப்படிதான் வந்து சட்டசபையில பேசிட்டு இருக்காங்க. அதுல அவர் ரொம்பவே இந்த ஹெக்டிக்கான ஒரு இதுவா இருக்கும். வார சந்தையில ஆல்ரெடி இவர் சொல்லியிருந்தார், நம்ம ரகுபதி அவர்கள் பிஸி ஆனந்த் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரின்ட்டு. நாங்களாம் வந்து அமைச்சர்களா இருந்தபோது அவ்வளவு டென்ஷனா இருந்தோம். எங்களுக்கு அவ்வளவு தலைவர்கிட்ட எங்க முதலமைச்சர்கிட்ட இருந்து உடனே விடிய காத்தாலே கால் வரும். ஆனா நீங்களாம் பாருங்க நல்ல ஜாலியா இருக்கீங்கிற மாதிரி, ரிலாக்ஸா இருக்கீங்கிற மாதிரி. எஸ், எம்ஆர்கே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் சட்டசபையில பல விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு சார். ஆமா. இல்லை, அது ஒரு அதில் என்ன விஷயம், ஊமை குத்துன்னா செம குத்து வந்து 2 பேர் கொடுத்தது, ரகுபதி அண்டு எம்ஆர்கே. அப்படிதான் எம்ஆர்கே சொன்னது பார்த்தீங்கன்னா, விளையாட்டாக நாங்கள்லாம் வந்து படித்து நாங்கள் பேசி அரசியல் செய்து வந்திருக்கோம், நீங்கள் படம் பார்த்தே அரசியல் வந்துட்டீங்க, உங்களெல்லாம் பார்த்தா ஜாலியாக இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை, நாங்கள்லாம் டென்ஷனாகவே இருந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் எம்ஆர்கே. எம்ஆர்கே சொன்ன உடனே டக்குன்னு புஷியானது எந்திரிச்சு, ஏங்க நீங்கள் டென்ஷன், நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு டென்ஷனு, என்ன நடக்கும்னு தெரியல, உடனே எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே முதல்வர் எங்களை கூப்பிட்டு ஃபோனில் கேட்டுருவாருங்கிறதுக்காக அவர் சொன்னார். இந்த வார்த்தை ஒன்று கேட்டார். இது ஒரு விஷயம் இப்படி நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். இந்த விஷயத்த உடனே டக்குன்னு அரசியல் ஆயிடுச்சு. இந்த விஷயம் உடனே தாவேக்கா எம்எல்ஏ ஒருத்தர் எதிர்த்து, என்ன நாங்கள் டென்ஷன், நீங்கள் டென்ஷன் பொழுதுனைக்கெல்லாம் இருக்கலாம், நாங்கள் ஜாலியாக தான் இருப்போம், காரணம் என்னன்னா எங்களுக்கு மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை, உங்களுக்கு வந்து இடி சிபிஐ இந்த விசாரணை எல்லாம் இருக்கிறதுனால அந்த பயத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு அவர் சொன்னார். இவர் சொன்னது எம்ஆர்கே ரொம்ப கேஷுவலாக பேசினார். டென்ஷன் இல்லைன்னா நீங்கள் எதை பற்றி பெருசாக தெரியல, உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியலன்னு சொல்லாமல் சொல்லுவாங்கல்ல, இந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரிலங்க, நீங்கள் அமைச்சர் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீரியஸ் இருக்குது, நீங்கள் அதை பற்றிலாம் இன்னும் அதுக்குள்ள உள்ளார்ந்து வரல நீங்கள் அப்படிங்கிறது தான் பொதுவாக சொன்னோன்னே. இவர் தாவேக்கா எம்எல்ஏ கொஞ்சம் சீரியஸாக பேசினோன்னே டக்குன்னு உதயநிதி போய் சொன்னார், ரைட்டுங்க, நாங்கள் சாதாரணமாக சொன்னோம், அது புசி ஆனந்தும் சாதாரணமாக சொன்னார், பட் அது எம்எல்ஏ பேசுறது தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் புரிஞ்சுங்க, உங்களுக்கு சிபிஐ இருக்குது, உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இருக்குது, எப்போனாலும் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டார் எதிர்கட்சி தலைவர். ஆமாம், உதயநிதி சொன்ன உடனே டக்குன்னு அந்த சீரியஸஸ் இவர் புரிஞ்சுக்கிட்டார், சபாநாயகர் புரிஞ்சு 2 பேரையும் காமா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம்தான் இதுல, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டைவர்ட் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறது. அங்க வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கால இவர் தான் ஆதவ அர்ஜுன், அடுத்தது நிர்மல்குமார். அவங்க 2 பேரும் சம்மந்தம் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. மற்ற புஷியானந்த் கூட பெரிய அனுபவம் அவருக்கு இல்லைனாலும் கூட ரொம்ப லைட்டா பேசிக்கிறார், டென்ஷன் இல்லாம பேசுறாரு. இது ஒன்றும் இல்லை, அமைச்சர் ரமேஷ், திருச்சி அமைச்சர் ரமேஷ் பேச்சு பயங்கரமான பேச்சு, வேளாண் பட்ஜெட் சம்பந்தமா அதை எம்ஆர்கே அதை பேசிட்டே இருக்கிறார். பேசும்போது ரமேஷ் எந்திரிச்சு, கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் போட்ட விவசாயியை பத்தி தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை, முதல்வர் குறிக்கிற மாதிரி குறிக்கிட்டு, நமக்கு நாமே திட்டத்தின் அந்த ஒரு பிரச்சாரத்தின் போது அவர் உள்ள போனார் வந்தாருங்கிறத வச்சு உங்க விமர்சனம் பண்றது எல்லாமே நீங்க, அது தவறான ஒரு விஷயம். அவர் வயசு என்ன, ரமேஷோட வயசு என்ன, ஸ்டாலினுடைய அரசியல் அனுபவம் என்ன. 2வது, எப்பயுமே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்துடைய ஒரு மாண்பு என்னன்னா, சபைக்கு அந்நியப்பட்ட ஒருத்தர், சபைக்குள் இல்லாத ஒரு நபரை பற்றி பேசவே கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது. அதை முதல்வரும் மீறினார், நேற்று அமைச்சரும் மீறினார். அமைச்சர் சொன்னார்ல, குளத்தூர்ல குத்து புரோட்டா போட்டாங்கிறதா இருக்கட்டும், அந்த வார்த்தையெல்லாம் தேவையில்லையே, அதுதானே தேவையில்லாமல் கோவப்படுத்த ஏற்படுத்துது திமுக. அவங்க 2 பேரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரமேஷ் அன்னைக்கு பேசினாரு, ஆதவார்ஜனுடைய அடுத்தடுத்த விஷயங்கள் பேச்சுகள்லாம் தேவையில்லாத ஒரு பேச்சு. இன்னைக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக ஒரு விஷயத்தில் கடுமையான, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 நிமிஷம் பேசினார் எடப்பாடி பழனிசாமி, இந்த பட்ஜெட் விஷயங்கள்லாம் பற்றி பேசிட்டு கடைசியாக முடிச்சார். இதில் ஒன்றுமே இல்லை, இந்த பட்ஜெட்லலாம் ஒன்றும் இல்லைங்க, பெருசாக ஒன்றும் இல்லை, 3 மாத ஆட்சியில் ஒரே ஒரு சாதனை வந்து குதிரை பேரம் தான் அப்படின்னு முடிச்சார். இதை தாண்டி வேற ஒன்றும் இங்கே நடக்கலை அப்படின்னு சொல்ல. ரைட், அதுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், போகலாம், வரலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து டேரிங்காக ஒரு பிரச்சாரம், அவருக்கு எதிரான ஒரு விஷயத்த பேசுனது,
அதுல என்னன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவே இல்லன்ட்டார். அது எப்படி அமைச்சர் சிவி ஆதவ். சண்முகம் சிவி சண்முகம் எப்படி எடுத்துக்கிறாரு, விஜயபாஸ்கர் எப்படி எடுத்துக்கிறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அவங்களும் அதுக்கப்புறம் அமைச்சர் 21 வரைக்கும் இருந்தாங்களே, மந்திரியா இருந்தாங்களே. ம். சுகாதாரத்துறை பார்த்தாரு, போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாரு, எல்லாமே இருந்தாங்க. சரி, பொத்தாம் பொதுவா பேசக்கூடாதுல்ல. அது அவங்க கூட இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குல்ல. ம். அதாவது நீங்க விமர்சனம் பண்ணுங்க. பக்கத்துல இந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் அமைச்சர் பாப்பாரு. அவரு என்னப்பா? பார்த்திருப்பாரு. நானும் செங்கோட்டையன் இருந்தேன்ப்பா. அதுதான் சொல்றேன். செங்கோட்டையன் நேரடியா மாட்டிக்கிறாரு யார்ட்ட? ஆதவ அர்ஜுனாட்ட. இல்ல எடப்பாடி பழனிசாமியே மாட்டிக்கிறார். எடப்பாடி பழனிசாமிட்ட. ஓகே. ஆமாமா. நேத்து அப்படிதான் இந்த வேளாண் விஷயத்துல 2 பேருக்குமே ஒரு அப்படியே கான்ட்ரோவர்சி வர்ற மாரி இருந்தது. சபாநாயகர் டக்குன்னு பண்ணிட்டாரு. அதுல சபாநாயகர் இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. ஒரு மாட்டிக்கிட்டாரு இதுல. நீங்க குதிரை பேரணும்னு நீங்க ஒண்ணாயிடுறீங்களா 2 பேரும் அப்படின்ட்டாரு. யார? ம். திமுகவும் அதிமுகவும் பேச உறுப்பினர் எந்திரிச்ச உடனே சோ நீங்க குதிரை பேரம்னா நீங்க 2 பேரும் ஒண்ணாயிருவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோன்னே எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. சபாநாயகர் நீங்க இப்படி பேசலாமா? விமர்சனம் பண்ணலாமா? இல்லைங்க நான் சாதாரணமா சொன்னேன்றாரு. பட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குல்ல. இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை விமர்சனம் பண்றாங்கங்கிற ஒரு பயம் டிவிகேக்கு இருக்கு. காரணம் என்ன, எதிர்கட்சிகள்ல வந்து பார்த்தா காங்கிரஸ் ஃபுல் அப்படியே சரண்டர், அப்படியே பேசாம இருக்காங்க. அவங்க எதுவுமே எடுத்து பேசுறது இல்லை. திமுகவை நீங்க வன்னியரசு விசிக அவரும் பெருசா வந்து திமுகவுக்கு எதிரான எந்த விமர்சனங்களையும் பேசுறது இல்லை. ஐயோ ஏற்கனவே அப்படியே சைலண்டா இருக்கு. ஸோ டிவிக்கா மட்டும்தான் தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா மற்றவங்க எல்லாமே ஒரு லைன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சீனியர்னு பார்த்தா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கடுமையா கவுண்டர் கொடுக்குறாங்க யாருக்கு? டிவிகேக்கு. அதுலலாம் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு இந்த விஷயம் வந்து ஆதவ அர்ஜுனுடைய அந்த பேச்சு தேவையில்லாத பேச்சா தான் நான் பார்க்குறேன். அதான் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இன்னும் சொன்னாங்க, மாநில உரிமைகள் எல்லாமே உங்க ஆட்சி தான் பதிவு போச்சு. 2017 வரைக்கும் இருந்த அதிமுக அம்மாவனோட ஆட்சி நாங்க வரவேற்கிறோம். அது அந்த ஆட்சி தான் நாங்க வரவேற்கிறோம். அதுக்கு பிறகு வந்து உங்க ஆட்சி வந்து அம்மா ஆட்சியே கிடையாது அப்படின்னு சொல்லி வரிசையா போட்டாரு. நீட்டு, டெல்லிங்கிறாரு. பிஜேபியை பத்தி பேசல. ஏங்க நீட் கொண்டாந்த விஷயத்துல இன்னைக்கு பிஜேபி அடம் பிடிக்குது. எவ்வளவோ ட்ரிப்பு நம்ம 4வது முறையா சட்டமன்றத்துல நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டு அனுப்புறோம். இனியாவது பிஜேபி வந்து எங்களுடைய ஒற்றுமையை பார்க்கணும்னு ஏதாவது பேசணுமே ஆளுங்கட்சி தரப்புல. பிஜேபின்னு ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் பேசும்போது டெல்லிக்கு சரண்டர் ஆனீங்க, டெல்லிக்கு அடிமையா இருந்தீங்கிறத தாண்டி பிஜேபிக்கு அடிமைன்னு சொன்னா இருக்கு. அதுல என்ன இருக்கு பிரச்சனை உங்களுக்கு? நீ அதனாலதான் ஒரு விஷயம், அதுதான் நான் சொல்றேன். நீங்க 2017க்கு பிறகு அதிமுக இல்ல, உண்மையான அதிமுக இல்ல. உங்கள்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு அதிருப்தினாலதான் எல்லாம் போய் இங்கிட்டு வந்துட்டாங்க. ஏங்க நீங்க அப்படி போயிருந்தா எல்லா மேல போயிருக்கணும். பாதி பேர் போயிருக்கணும். அந்த 25 பேர் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு 25 பேர் வந்திருக்கணும் உங்களோட. எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தினா எதிர்த்து வாக்களித்த 25 பேரும் நேரம் வந்திருக்கணும்ல டிவிகே பக்கம். யாரும் வரலையே. அதுதான் சொல்றேனே, நீ அங்க போனவங்களோட நிலைமை என்னன்னு இப்பதான் நம்ம தான் பேசியிருக்கோம். பல வீடியோக்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அங்க டிவிகேக்கு போனவங்களோட நிலைமை என்னன்னு. அதனால ஆதவ அர்ஜுன் வந்து பிறந்ததுல இருந்தே டிவிகே கிடையாது இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆதவ அர்ஜுன் பிறந்ததுல இருந்து நீங்க வந்து தாவேக்காவா? இல்ல தாவேக்கா ஆரம்பிச்சதுல இருந்து இருக்காரு அவரு? இல்ல அது புசியானது சொன்னா கூட, அதான் சார் அவர் புசியானது சொன்னா கூட ஏத்துக்கலாம். நிர்மல்குமாரும் ஆதவ அர்ஜுனும் ரொம்ப பேசுறது தேவையில்லாத விஷயம். அவங்க அதான் சொல்லுவாங்க, தன்னை உண்மையா காட்டிக்கணும், தங்களுடைய இருப்பை காட்டிக்கணும்னு சொல்லுவாங்க அடிக்கடி. தங்களுடைய இருப்பை காட்டணுங்கிறதுக்காக ஒரு விமர்சனம் பண்றாங்க. அது சரியா இருக்காது. அதுதான் சரியா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே போல சார் அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் மதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏ, அவரு ஒரு சாதாரணமா கைண்டா ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு போல. அத வந்து ரொம்ப பெரியசா ஆக்கி ரொம்ப ஆக்ரோஷப்பட்டிருக்கிறாரு அமைச்சர் மரிய வில்சன். அது தமிழ்ல அவர் வந்து தமிழ்ல மட்டும் பேசுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இது எப்படி அதை பாக்குறது? ஒரு விஷயம் தான். நீங்க நம்ம டெல்லியிலேருந்து வர்ற பிரதமர்கள், ஜனாதிபதிகள்,
மத்திய அமைச்சர்கள் கூட தமிழ்நாட்டுல வரும்போது எனக்கு தமிழ் பேச தெரியலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் அப்படின்னு சொல்லி, வணக்கம், நன்றி, அனைவருக்கும் வணக்கம் இப்படிலாம் பேசி நம்ம பார்த்துருக்குறோம். இதுதான் இயல்பு. ஜனாதிபதிகள்லேருந்து இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து மரிய வில்சனுடைய தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் வந்து கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் சொல்றார். அன்னைக்கு அவர் உறுப்பினர் சொன்னது வந்து, நீங்க இங்கிலீஷ் கலந்த தமிழ் பேசுறீங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கலாமேங்கிற மாதிரி கேட்டார். அவ்வளவுதானே தாண்டி அவர் ஒண்ணுமே இல்லை. அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டார். அப்படிதான் பேசுவேன்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தைக்கு பேசக்கூடாது. மதத்திற்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவர் ஏற்கனவே மதத்தை பத்தி பேசின விஷயமும் தேவையில்லாத விஷயம். மரிய வில்சன் இல்லைங்க, கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன், கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். நாங்கள்லாம் ஒரு ரூம்லேயே பேசிகிட்டு இருந்தவங்க, இப்போ சட்டமன்றத்தில் உள்ள பேசுகிறதா இருக்கட்டும், பொதுக்கூட்டத்தில் பேசிலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னால் தானேங்க பெருந்தன்மை. நீங்க நிதி அமைச்சர் இப்படி சொல்ல என்ன இருக்குது அதில் உங்களுக்கு? அதானே உண்மை. நீங்கள் ஒரு 10 பேரோட ஜாலியாக பேசிகிட்டு இருந்த நீங்கள் வந்து ஒரு மைக்கிட்ட பேசுங்கிறது நிறைய விஷயம் எல்லாத்தாலையும் உடனே செய்ய முடியாது. அதுதான் உண்மை. ராஜ்மோகனுக்கும் ஆதவ அர்ஜுனுக்கும் மரிய வில்சனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மை அது. அதான் மரிய வில்சன் அப்படி சொல்லியிருக்கலாம், கைண்டாக சொல்லியிருக்கலாம். சார் எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், நான் கண்டிப்பாக இது நிறைய மாற்றிக்கிறேன், கற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா எல்லாம் சந்தோஷமா ஏற்றிருப்பாங்க. அதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அந்த சமயத்துல தன் மதத்தினுடைய பெருமையை சுட்டி காட்டணுமா? நீங்க அதெல்லாம் தேவையில்ல. அது என்ன இது இருக்காது, மதத்தினுடைய வளர்ப்பு, அதெல்லாம் தவறு ஐக்கியம். அதெல்லாம் தவறு, மிகப்பெரிய தவறு. நீ அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் ஐக்கியம். அது தனிப்பட்ட. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போதும் அவர் சிலுவையை அதுதான் சொல்றேன், ஜெபமாலையையும் சிலுவையத்தோட சேர்த்து அந்த புக்கோட வந்தார். அப்ப யாரும் ஒரு விமர்சனம் இல்லை. காரணம் என்ன? அவருடைய நம்பிக்கை விஷயம். வேளாண் அமைச்சர் என்ன பண்ணாரு? அவர் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாரு. அது முக்கியமான விஷயம். அது நீங்க பட்ஜெட் புக்கோட எல்லாம் போய்க்கவே கூடாது. என்ன, நாளைக்கு தான் தாக்கல் பண்ண போறோம் ஐக்கியம். அது அந்த புக்கோட எப்படி வெளியே போகலாம்? அது இந்த ரகசியத்தையே காப்பாற்றுறதை தாண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அது யாரும் பெருசாக்கல. ரைட் விடுங்க, ஒரு புதுசா போறாரு, ஒன்றும் தெரியாது. நீங்க பாஸ்போர்ட்டு, டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டுக்கும் இதுக்கும் சாதாரணமாக போயிட்டு வந்துடுறாங்க. அவங்களுடைய ஓன் பாஸ்போர்ட்ல போயிட்டு வந்துட்டு தப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது யாரும் பெருசாக்கல. மரிய வில்சன் ஏன் தன்னை அப்படி ஒன்று காட்டிக்கிறாருன்னு தெரியல. நீங்க மதத்தை பத்தி பேசியிருக்க கூடாது. அவர் யாரும் ஒரு மதத்தை பத்தி பேசவே இல்லை. அவர் அதை பத்தி விமர்சனம் பண்ணவே இல்லை. புரியுதுங்களா? ஏன் இப்போ இன்னும் கூட தான் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க உங்க தலைவரை ஜோசப் விஜய. சினிமாவில் நடிக்கிறப்ப விஜய்னு இருந்தீங்க, அரசியல்னு வர்றப்ப மட்டும் ஜோசப்புங்கிற பேரை ஏன் சேர்த்தீங்கன்னு இப்பயும் பலரும் கேட்குறாங்கல்ல. நீங்கள் சினிமாவுக்கு வரைக்கும் ஒரு பெரிய புகழ் அடைக்கணும்னு வரைக்கும் ஜோசப்புங்கிற வார்த்தையை சொல்ல, விஜய்னு வச்சே நீங்கள் எல்லா இடத்துக்கும் வந்தீங்க. இப்போ அரசியல்னு வர்றப்ப மட்டும் தானே ஜோசப் விஜய்னு வர்றீங்க. ஏன் இப்படி ஒரு சிறுபுலத்தனம் அது? அதனால மரிய வில்சனுடைய அந்த பேச்சுமே கூட ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அவர் இன்னும் கொஞ்சம் பக்குவம் ஆயிருக்கணும். நல்லா நீட்டா பதில் சொல்லியிருக்கலாம். அவர் காரணம் இல்லை, அவர் ஒன்றும் பரம்பரையா அரசியல்வாதி கிடையாது ஐக்கியம் அவரு. அதனால அவர் எதை தப்பா பேசிட்டாருன்னு சொல்லலாம். புதுசா ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டு, இதுதான் ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர் வரிசையா இருக்கிறது. ஈஸியா பண்ணிருக்கலாம். அது ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்கன்னு தெரியல. அதே போல திரு இபிஎஸ் அவர் முன்னாள் முதல்வர் என்ற அடிப்படையில பல விஷயங்கள் வந்து சுட்டி காட்டினாரு அவருடைய நேரத்தின் சமயத்துல. அவருடைய மற்றொரு அதிமுக உறுப்பினருடைய நேரத்தையும் அவரே எடுத்துக்கிட்டு பேசினாருன்னு நினைக்கிறேன். அதுல போக்குவரத்து துறை அமைச்சர் இடையில மாட்டிக்கிட்டாரு இபிஎஸ் கிட்ட. அவரு இருக்கிற பஸ் பூராத்தையும் நாங்க வந்து ஏசி ஆக்கிடுவோம் பாருங்க அப்படின்ட்டாரு. டக்குன்னு எஞ்சி ஏங்க நானும் வந்து ஒரே ஊரு உங்க நானும் ஒன்ஸ் அப்பான டைம் முதலமைச்சர் தான், எனக்கு தெரியும் என்னென்ன இருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல. வாய்ப்பே கிடையாது, உட்டோப்பியன் வேர்ல்ட்ல வாழ்ந்துருக்கீங்கிறாங்க அளவுக்கு அவர் பேசிட்டாரு. முதல்ல ஒழுங்கான பஸ்ஸை கொடுத்தாலே போதும், 20,000 சொச்ச பஸ் வந்து நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம், அதை தெளிவா நீங்க அதை முதல்ல பண்ணுங்க, ஏசி எல்லாம் கேட்கல மக்கள், தெளிவா இருக்கிறது கூட கொடுங்க அப்படின்னாரு. அவரு இப்போ டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கடந்த காலத்துல ஒரு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பப்ளிக்ல ரியாக்ட் பண்ணிருக்காருன்னு நமக்கு தெரியும். அதே துணியில இபிஎஸ் கொடுத்து வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரோங்கிற மாதிரி தோணுச்சு. அதை பாத்தீங்க இல்ல? அதுதான் சொல்றேன். அவங்க ஒவ்வொருத்தருமே
புதுசு. ரொம்ப கவனமா டீல் பண்ணணும். இதுல வந்து ஒரு பெரிய இதுல ஒரு பெரிய அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்னு பார்த்தா, நீங்க சபாநாயகர் தான் ஹக்கீம் அதுல. பக்கா பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பக்கா அப்படியே உட்காந்து காமா முடிக்கணும்னு நினைக்கிறாரு. தெரியுது, அவருக்கு தெரியுது. புதுசான ஆட்கள் வார்த்தையை விடுறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்கங்கிறதெல்லாம் கூட அவருக்கு வந்து ஒன்றும் இல்லை. நீ அன்னைக்கு முதல்வர் பேப்பர்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க சபாநாயகரோட முகத்தை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஐயோ! தேவையில்லாம வேலை பண்ணி விட்டாரேங்கிற மாதிரி தான். உங்களுக்கு பேப்பர் படிக்கணும் தெரியாது. அவரு மெதுவா பேசிட்டு வச்சுட்டாரு. சிஎம் யார் விஜய். அவர் அந்த சப்ஜெக்டே தப்பா புரிஞ்சுக்கிட்டார். உதயநிதி என்ன சொன்னாருங்கிறத புரிஞ்சுக்காமே அவசரப்பட்டு அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய அரசியல் தெரிஞ்சவங்க கூட இப்போ டெய்லி பேப்பர் படிக்கணும், அதுதான் சரியாக படிக்கலன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சபாநாயகர் அப்படியே பேலன்ஸ் அப்படியே ஒரு முகத்துக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா முதல்வர் ஒரு வேற மாதிரி முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார் உடனே. ஆனால் உதயநிதி அவரே சொல்லிட்டார், நீ கொஞ்சம் பார்த்து வைங்க, நீங்க நல்லா பாருங்க. முகத்தை வைத்து எதிர்கட்சியினர்கிட்ட ஒரு ரெக்வஸ்டாக தான் பேசுறாரு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கிட்ட சபாநாயகர் அந்த சீட்டில் உட்காந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கங்கிற மாதிரி தான் பேசுறாரு. அந்த விஷயம் அதே மாதிரி தான் இன்னைக்கு நடந்தது. யாரு போக்குவரத்து அமைச்சர் பண்ண விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்க. நீங்க விஜய் பார்த்திபன்லாம் விஜய் தமிழன் பார்த்திபன் அவர் பேர் வேற. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீங்க அவசரப்பட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லலாமா? அவருக்கு தெரியாதா? நீங்க சொன்ன மாதிரி சிஎம்க்கு தெரியும் எல்லா விஷயமும். அவரும் ஏற்கனவே ஃபைல் மெயின்டைன் பண்ணவர். என்ன நடக்கும், நிதிநிலை என்ன, அப்படி நடந்துச்சுன்னா என்னென்ன ஆகுங்கிறது. ஏன்னா இப்பயுமே சொல்றாங்க ஹக்கீம் 2500 ரூபா கொடுக்கவே முடியாதுங்கிறாங்க. ரொம்ப கஷ்டம் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு 2500 ரூபா கொடுக்கவே முடியாதுங்கிறாங்க. அனௌன்ஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. போக்குவரத்து ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய பெண்டிங் பேலன்ஸ் ஆமாங்க, பென்ஷன் தரலங்க. பென்ஷன் தரல. அவ்வளவு பிரச்சனையோட இருக்கு. இது திமுக ஆட்சி காலத்துல இருந்து நஷ்டத்திலே ஓடிட்டு இருக்கு. மகளிருக்கு இலவச பேருந்து, இலவசம் சொல்றீங்க. ஆளுநர் தமிழ்நாடு எல்லா பஸ்லயும் இலவச பேருந்து நீங்க அறிவிப்பு கொடுத்திருக்கீங்க. அதெல்லாம் வேற இருக்கு. என்ன முடியுமா? அதான் அவரு விளையாட்டா எல்லாத்தையும் பேசிட்டாரு. சரியா இல்ல. அது டெய்லி ஒரு சட்டசபையினுடைய சுவாரஸ்யங்கள்னு கூட டெய்லி நம்ம பேசலாம். அது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பேச்சு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு சண்டை இல்லை, அதை நம்ம ஒத்துக்கணும். அதுக்கு தான் சொல்றேன் நான் சபாநாயகரை சொல்றேன். அவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியே போயிட்டு இருக்காரு. ஆனால் முதலமைச்சர் விஜய கூட கேலி செய்வாங்க. அவர் வந்து இப்படி கண்ணை விரிச்சிட்டு பாத்துட்டு இருக்காரு, மேல பாத்துட்டு இருக்காரு. அவரு அதை வச்சு டெம்ப்ளேட் இன்னும் பல யூடியூபர்ஸ் வந்து கோட் எல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போடுறாங்க. ஆனா நேத்து முதலமைச்சர் வாய் விட்டு சிரிச்சிட்டாரு. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பேச்சு கேட்டுட்டு. அதுலயும் இந்த பேரு ரமேஷுடைய விமர்சனத்துக்கு அப்புறம் சாமி சாமி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. சாமின்னு சொன்ன உடனே எல்லாம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. இல்ல சாமி அமைச்சர் அவன் இப்பதான் தெரியுது உங்களெல்லாம், நீங்களாம் எப்படி நீங்க ரீல்ஸ் பண்ண உடனே நீ ஒரு கதையை உரியங்கிற மாதிரி அப்படி சிரிச்சியே முடிச்சுட்டாரு. நல்லா அந்த அமைச்சர் ரமேஷுடைய விமர்சனத்துக்கு அவர் பேசின ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்பதான் தெரியுது நீங்க எப்படி அரசியல் பண்றீங்க, ஒரு விஷயத்தை அப்படியே எப்படி மாத்துறீங்கிறது இப்பதான் தெரியுதுன்னு மறைமுகமா எம்ஆர்கே பேசினார். நீங்க பேசுறதுல எல்லாத்துலயும் சப்ஜெக்டா பேசினார் எம்ஆர்கே. ஆனா விளையாட்டா பேசி யாருக்கும் கோபத்தையும் ஏற்படுத்தல. அவர் பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டும் எல்லாத்துக்கும். ஆனால் யாரும் அது சண்டை போடுறதில்ல. அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கல, அதை விளையாட்டா எடுத்துட்டாங்க. விஜயே அதை வந்து ரமேஷ் விமர்சனம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா விஜய சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்படியே விட்டத்தையே பார்த்துட்டு இருந்த சிஎம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமா நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.